வணக்கம். இந்த படத்தில் எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் முக்கோணம் ஏபிடி, அதாவது இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஏபி 45 டிகிரி, ஏடிபி 25 டிகிரி. அப்போ கோணம் பி என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூட 180 டிகிரி. அப்போ கோணம் பி ஆனது எத்தனை டிகிரியாக இருக்கும்? 110 டிகிரியாக இருக்கும். 180 மைனஸ் 45 + 25, அதனால் 110 டிகிரியாக இருக்கும். சரி, இப்போ ஏபிசி என்பது ஒரு நேர்கோடு. இப்போ நேர்கோட்டினுடைய அமையக்கூடிய கோணம் 180 டிகிரி. அப்போ இது 110 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இது எத்தனை டிகிரியாக இருக்கும் அப்படின்னா 70 டிகிரியாக இருக்கும். அதாவது கோணம் டிபிசி 70 டிகிரி சரிங்களா? சரி, இது 70 டிகிரி. அடுத்தது இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம், பிசிஇ. இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். பிசிஇயில் மொத்த கோணங்களின் கூட 180 டிகிரி. அதில் இது 70 டிகிரி, இது 35 டிகிரி. அப்போ இது எத்தனை டிகிரி அப்படின்னா 105 டிகிரி. அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய கோணம், அதாவது பிஇசி என்பது என்ன கோணமாக இருக்கும் அப்படின்னா 75 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? 75 டிகிரி, அதாவது கோணம் பிஇசி. கோணம் பிஇசி 75 டிகிரியாக இருக்கும். அப்போ எக்ஸு எவ்வளோ டிகிரியாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் என்பது, அதாவது முக்கோணத்தின் வெளிக்கோணமானது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இது 105 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? அப்போ படத்தில் கொடுக்கக்கூடிய கோணம் எக்ஸினுடைய அளவு 105 டிகிரி.